Very good morning, ladies and gentlemen. This is your captain speaking. Rotate. Positive climb. Get up. இந்தியாவில் விமானம் ஓட்டுவதற்கு பயிற்சிகள் கடினமாகவும் செலவு மிகுந்ததாகவும் இருந்தாலும் இங்குள்ள பலருக்கும் விமானம் ஓட்ட வேண்டும் என்பது கனவாக இருக்கிறது. டெல்லியில் உள்ள இந்த விமான பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 5000 விமானிகள் தேவைப்படுவார்கள் என்று நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். இந்தியாவின் விமான சந்தை வேகமாக வளர்ந்து வருகிறது. உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் சீனா, அமெரிக்காவை தொடர்ந்து விமான சந்தையில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா இருக்கிறது. இந்திய விமான நிறுவனங்கள் ஜெர்மனி உட்பட வெளிநாடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான புதிய விமானங்களை ஆர்டர் செய்து வருகின்றன. இந்திய அரசாங்கமும் விமான போக்குவரத்திற்கு அதிக மானியம் வழங்கி வருகிறது. பல புதிய விமான நிலையங்கள் திட்டமிடப்பட்டு வருவதோடு ஆசியாவின் மிகப்பெரிய விமான நிலையம் நொய்டாவில் கட்டப்படவிருக்கிறது. வளர்ந்து வரும் பொருளாதாரம் இயற்கையாகவே இது போன்ற தேவைகளை அதிகரிக்கிறது. குறிப்பாக தொலைதூர பகுதிகளை எளிதில் அணுக இத்தகைய இணைப்புகள் தேவைப்படுகின்றன. இந்தியா அதன் தேவையை பூர்த்தி செய்ய உள்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்துகிறது. பொருளாதார வளர்ச்சியும் உள்கட்டமைப்பு மேம்பாடும் கைகோர்க்கும் போது விமான போக்குவரத்து சந்தையிலும் விரிவாக்கம் அவசியமான ஒன்றாக மாறுகிறது. வரும் ஆண்டுகளில் இந்த விரிவாக்கம் வேகமடைவதை நம்மால் பார்க்க முடியும். விமானி ஆக வேண்டும் என்ற கனவுடன் இருக்கும் இந்த மாணவர்களுக்கு இது நிச்சயம் இனிய செய்திதான். இந்த பயிற்சி மையத்தின் நிறுவனரான தோமர் அத்வேஷும் ஒரு விமானி என்பதால் அவரால் இந்த சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. வரும் ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் விமானிகளாக உருவெடுப்பார்கள் என்று அவர் நம்புகிறார். பொதுவாக இந்திய பொருளாதாரம் சராசரியாக 7 முதல் 8% வரை வளர்ச்சி அடைந்தால் விமான போக்குவரத்து அதைவிட 2 மடங்கு வளர்ச்சியை சந்திக்கும். வெளிப்படையாக கூற வேண்டுமெனில் நடுத்தர வர்க்கத்தினர் அதிகம் உள்ள நாடாக இந்தியா இருக்கிறது. அதில் சுமார் 5% பேர் விமானத்தில் பயணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை இரட்டிப்பானால் விமான போக்குவரத்து சந்தை இன்னும் பல மடங்கு வளரும். இதனால் இந்தியா மட்டுமின்றி ஜெர்மன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களும் பயனடைகின்றன. ஏர்பஸ் நிறுவனத்தைப் போலவே இன்னும் 4 பெரிய நிறுவனங்களுக்கு ஆர்டர்கள் கிடைத்தால் யோசித்து பாருங்கள். இந்திய சந்தையின் வளர்ச்சியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். விமானிக்கான பயிற்சி கடினமானதுதான். படிப்பை முடிக்க 15 முதல் 18 மாதங்கள் ஆவதோடு சுமார் 90 லட்சம் செலவாகலாம். எனினும் இந்த இளைஞர்களுக்கு இதன் மீதான ஆர்வம் சற்றும் குறையவில்லை. அதற்கேற்றவாறு இந்தியாவின் விமான சந்தையும் அவர்களது கனவை நினைவாக்கும் வண்ணம் வளர்ச்சியடைந்து வருகிறது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பேசினார். நாட்டின் 79வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர், பஹல்காம் பயங்கரவாதிகளை அழித்த ஆபரேஷன் மகாதேவ் உள்ளிட்டவை பற்றியும் இருவரும் பேசியதாக தகவல் தெரியவந்துள்ளது. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 25% வரி விதித்த விவகாரம், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிகழ்வுகளுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது கவனம் பெற்றுள்ளது. முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் குடியரசுத் தலைவர் முர்முவை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தியின் வீட்டில் அனைவரும் இரவு விருந்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 70 முதல் 80 மக்களவை தொகுதிகளில் மோசடி நடைபெற்றிருக்கக்கூடும் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்த அடுத்த நாளிலேயே எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தலைவர்களின் சந்திப்பு குறித்து தகவல் வெளியாகியிருப்பது தேசிய அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது. தூத்துக்குடி செல்லும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வைத்து அங்கு நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். உலகின் முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனமான வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் 16,000 கோடியில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஒப்பந்தம் செய்திருந்தது. முதற்கட்டமாக 1119.67 கோடி ரூபாய் செலவில் 114 ஏக்கரில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை திறந்து வைக்கவுள்ள
மேற்கொள்ள தமிழக முதலமைச்சர் கார்களின் முதல் விற்பனையையும் தொடங்கி வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் நடைபெறும் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் புதிய தொழில் தொடங்க 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. கனமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக 8 மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை கடிதம் எழுதியுள்ளது. கோவை, நீலகிரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் ஆகிய 8 மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி நாகை, மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி கோவை, நீலகிரி மற்றும் மலைத்தொடர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கனமழை நடவடிக்கை காரணமாக ஏற்படும் எந்த ஒரு அவசர நிலையையும் சமாளிக்க போதுமான தயார்நிலை நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் உள்ள கிணற்றில் இருந்து மாணவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர் விடுதியில் தங்கி படித்து வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் முகிலன் கடந்த 1ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் பள்ளியில் பூட்டப்பட்டிருந்த கிணற்றில் சடலமாக மிதந்துள்ளார். பிரேத பரிசோதனைக்காக முகிலன் உடல் எடுத்து செல்லப்பட்ட போது அவனது தாய் காலை பிடித்து கதறி அழுத சம்பவம் மனதை நொறுக்கியது. முகிலனுக்கு கை தலையில் காயம் இருப்பதால் அடித்து கொன்றிருப்பார்களோ என முகிலனின் தாயார் நளினி சந்தேகம் தெரிவித்துள்ளார். நான் மோட்டர் போடுற வேலை எனக்கு கொடுத்துக்கிறாங்கப்பா. அவன் இதெல்லாம் பிள்ளைங்களாம் பெருகினத்தை பார்த்துட்டு ஏண்டப்பா நீ எதுவும் வேலை செய்யறதில்லன்னு போது அப்போ நான் மோட்டர் போடுற வேலையை எனக்கு தருவாங்க, 5 மணிக்கு எழுந்து போய் நான் மோட்டர் போடுவான்னு சொன்னான். அதுக்குள்ளே அந்த ஷார்ட்ரக்கில் கல்லெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஒயருக்குது ஏதாவது சேக்கை கடிச்சிக்குமான்னு ஒரு டவுட்டு. என்னான்னு மிஸ்டேக் கண்டிப்பாக இந்த காயமெல்லாம் இருக்குது. இங்கே ஃபின் அடித்து வச்சுக்கிறாங்க இந்த கையில். நான் போய் தூக்கி போடும்போது பார்க்குறம்போது ஃபின் இருக்குது, தலையில் காயங்குது, மொத்தம் தோல் வலிஞ்சிக்குது. எனக்கு கண்டிப்பாக இவங்க அடிச்சு போட்டுறாங்கன்னு. மேலும் மாணவரின் இறப்பில் மர்மம் இருப்பதால் பள்ளியின் பாதிரியார் ஜேசு மாணிக்கத்தை கைது செய்ய கோரி முகிலனின் உறவினர்கள் மற்றும் அதிமுக தாவேக கட்சி பிரமுகர்களும் வாணியம்பாடி பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதோடு காவல் கண்காணிப்பாளரின் வாகனத்தை முகிலனின் உறவினர்கள் சிறைப்பிடித்தனர். மேலும் பள்ளி நிர்வாகத்தினரை கைது செய்ய கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி திருப்பத்தூர் மாவட்ட SP ஷியாமலா தேவியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. அதே காம்பவுண்ட் உள்ள நடந்து வெளியே நடந்தால் கூட பரவாயில்ல, அதாவது கரஸ்பாண்டன்ட் பரவாயில்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளே நடந்து இவ்வளோ பிரச்சனை நடந்தது. ஒரு நேரம் போய் பேரண்ட்ஸ் தண்ணி குடி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வாங்கப்பா சமாதானம் பண்ண கூட இல்லை. அவங்கள வெளியே கூட கூட்டி சாவி எடுத்து வந்துட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேறு நடந்துருக்கு. நெல்லையில் IT ஊழியர் கவின் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவரது தந்தைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை KTC நகர் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி IT ஊழியர் கவின் காதல் விவகாரத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கவின் உடல் தகனம் செய்யப்பட்ட நிலையில் கவினின் தந்தை சந்திரசேகரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அவரது உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் தந்தைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் 24 மணி நேரமும் சந்திரசேகருடன் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் வேன் டிரைவர் ராமச்சந்திரன் அப்ரூவராக மாறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மடப்புரம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த பக்தரின் தங்க நகையை திருடு போன வழக்கில் மானாமதுரை உட்கோட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையின் போது அஜித்குமார் உயிரிழந்தார். அஜித்குமார் கொலை சம்பந்தமாக திருப்புவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை போலீசார் கண்ணன்,
ராஜா, பிரபு, சங்கர மணிகண்டன், ஆனந்த் ஆகிய 5 பேரை கைது செய்து மதுரை சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம், குற்றப்பிரிவு போலீஸ் வேன் டிரைவர் ராமச்சந்திரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த வழக்கில் ஜூலை 12 முதல் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிபிஐ விசாரணையின் போது ஜூன் 27 மற்றும் 28ஆம் தேதி அஜித்குமாரை எந்த இடத்திற்கு யார் யார் விசாரணைக்கு அழைத்து சென்று தாக்கினர் என்பது குறித்து டிரைவர் ராமச்சந்திரன் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். மேலும் போலீஸ் வேனில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று காட்டிய நிலையில் வழக்கில் வேன் டிரைவர் ராமச்சந்திரன் சாட்சியம் முக்கியமாக இருப்பதால் அவர் அப்ரூவராக மாற உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. சந்திரயான் 4 திட்டமானது நிலவிலிருந்து அதன் மாதிரிகளை பூமிக்கு எடுத்து வரும் வகையான திட்டமாக இருக்கும் என சந்திரயான் 3 திட்டத்தின் இயக்குநர் வீரமுத்துவேல் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிசார் செயற்கைக்கோள் குறித்து விளக்கினார். நான் அதோட ப்ரோக்ரஸை பற்றி பேச முடியாது. ஆனால் சந்திரயான் 4 உங்களுக்கு தெரியும், அது ஒரு சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன். சந்திரயான் 5 வந்து நம்ம நீங்களே ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இண்டோ ஜப்பான் கொலாபரேட்டிவ் மிஷன். இது இந்த மாதிரியான ஒரு காஸ்ட்லியஸ்ட் சேட்டலைட் அமைச்சிருக்கோம். இது எப்படி பார்க்குறது? இல்லை, இது வந்து நமக்கு நிறைய வெர்டிகல்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வெர்டிக்கல் வந்து அர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். அதில் பர்டிகுலராக இது வந்து சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்னு சொல்லி டியூவல் ஃப்ரீக்வன்சி பேண்டில் நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆப்ரேட் ஆகும். எல் அண்ட் எஸ் பேண்ட் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேட்டாஸ் வந்து கிடைக்க போகுது இந்த சேட்டலைட் மூலிமா. இது ஒரு காஸ்ட்லியஸ்ட்னு சொல்கிறது எப்படின்னா, இது ஒரு கொலாபரேட்டிவ் மிஷன். அதாவது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ஐசார். ரெண்டுமே கொலாபரேட்டிவ் மிஷன். ஜேபிஎல் நாசா வந்து எல் பேண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இஸ்ரோ வந்து எஸ் பேண்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ரசிகர்களின் அன்பை சுய லாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் என நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். சினிமாவில் அறிமுகமாகி 33 வருடங்கள் கடந்ததையொட்டி நன்றி தெரிவித்து அஜித்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எந்த பின்புலமோ யாருடைய சபாரிசோ இல்லாமல் சினிமாவில் சுய முயற்சியுடன் முன்னேறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சினிமா மட்டுமின்றி ரேசிங் உலகிலும் பல்வேறு சவால்களை சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள அஜித்குமார், விருதுகளுக்காகவோ தலைப்புச் செய்திகளுக்காகவோ அல்லாமல் வீரமிக்க நாட்டின் பிரதிநிதியாக ரேசிங்கில் பங்கேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். வயது வரம்பு, அச்சம், தடைகளை பார்த்து சந்தேகம் கொள்வோருக்கு உத்வேகம் கொடுக்கவே ரேசிங் உலகில் வந்ததாக தெரிவித்துள்ள அஜித்குமார், ரசிகர்கள் தன் மீது வைத்துள்ள அன்பை சுய லாபத்திற்காகவோ தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சினிமா கெரியரில் பக்கபலமாக இருந்த திரையுலகினர், ரசிகர்கள், அன்பு காட்டிய அரசியல் தலைவர்களுக்கு அஜித்குமார் நன்றி தெரிவித்துள்ளார். ரேசிங்கில் நிச்சயம் நாட்டையும் ரசிகர்களையும் பெருமைப்படுத்துவேன் எனவும் அஜித்குமார் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கால்வாயில் கார் கவிழ்ந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிருத்வேநாத் கோவிலுக்கு செல்வதற்காக 15 பேர் ஒரே காரில் பயணித்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் கார் கவிழ்ந்தது. கனமழை காரணமாக கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்ததால் வாகனம் நீரில் மூழ்கியது. தகவல் அறிந்த உள்ளூர் மக்கள் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் 2 சிறார்கள் உட்பட 11 பேர் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்தார்.